நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கண்ணே. படம் செம்ம சூப்பராக இருக்குது. தலை ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஓம் பிரகாஷ் கேமரா அஜித்தே தலை தான் எப்பயுமே நிறைய பேட் கமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. தப்பு அது. படம் சூப்பராக இருக்குது சார். ஸ்டார்டிங்லேருந்து நல்லா இருக்குது. நிறைய போய் சொல்கிறாங்க. லியோ அளவெல்லாம் இல்லை, தளபதி தான் நல்லா இருக்குண்ணா. கடைசியில் பிரகாஷ்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு தான் ட்விஸ்ட்டு டிசைன் இல்லாண்டாங்க. அவருக்கு பிரகாஷ் யாருன்னு கண்டுபிடிச்சாரு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தலை அவனை மட்டும் கண்டுபிடிச்சா. சூப்பர்ண்ணா, படம் நல்லா இருந்தது. நிறைய விமர்சனம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, படம் நல்லா இல்லை. அதெல்லாம் இல்லைண்ணா, படம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியே பார்க்கலாம். எல்லாருமே நாங்களும் ஃபேமிலியோட தான் வந்தோம். படம் நல்லா சூப்பராக இருக்குண்ணா. படம் தரமாக இருக்குது ப்ரோ. ஃபேமிலி சீன் படம். விமர்சனம் பார்த்துட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க ப்ரோ. படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக ரொம்ப ஸ்லோவாக இது பண்ணுறாரு. அதெல்லாம் அப்படி தான். தலை தான் எப்பயுமே. படம் வேற லெவல் மாசு ப்ரோ. கொளுத்திட்டாரு. அது கார் சீன்லாம் பங்கம் வரலாம். அவர் மாதிரி யாரும் இல்லை ப்ரோ. சூப்பர் ப்ரோ. மாசான்சி ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறது. ஆமாம் ப்ரோ. அதனால இந்த விமர்சனம்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு அதுதான் அந்த மாதிரி ப்ரோ அதெல்லாம் சும்மா ப்ரோ. சூப்பராக வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. ரிவ்யூவர்ஸை நம்பாதீங்க ப்ரோ, படம் தரமாக இருக்கு. ஃபஸ்ட்டு படத்தை வந்து பாருங்க ப்ரோ, அப்புறம் ரிவ்யூ பாருங்க ப்ரோ. நல்லா இருந்தது. படம் நல்லா தான் இருக்குது. அஜித் ரசிகர்களுக்கு எப்படி சொல்கிறாங்க, ஃபைட் டிக்கெட்னு எதிர்பார்ப்பாங்க. இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஓகே பார்க்கலாம். விமர்சனம்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. நான் ரிவ்யூஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, நான் சொன்னேன். அவன் வந்து பார்த்தப்ப எனக்கு ஃபேமிலி ஆக்ஷன்லாம் மிக்ஸ் ஆகிருந்துச்சு. ஓகே ஓகேஷ் ஒன்ஸ் பார்க்கலாம். அஜித் ஓகே, நான் நல்லா நடிச்சிருக்காரு. அஜித் ஃபேன் தான் நான். படம் எல்லாம் மொக்கா இல்லை. நல்ல படம், சூப்பர் படம் சார். நல்லா எடுத்துருக்கேன் நான். ஆமாம், இப்போ தான் வரும். இன்னைக்கு தான். அந்த விமர்சனம்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இல்லை படம் அஜித் பிடிக்கும் எனக்கு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய பேட் கமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. தப்பு அது. படம் சூப்பராக இருக்குது சார். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற. ஸ்டார்டிங்லேருந்து நல்லா இருக்குது. நிறைய போய் சொல்கிறாங்க அது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் டைமா? ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்தது. நான் ட்ரோல் பார்க்கல. அதான் தலை பிரகாஷ் யாருன்னு கண்டுபிடிச்சாரு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தலை அவனை மட்டும் கண்டுபிடிச்சாங்க. சூப்பர் படம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. தலை தான் மாசு ப்ரோ. தலை தான் மாசு. இல்லை நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது. அஜித் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு அஜித் ஃபேனு. ஸோ அவங்களுக்காக வந்த படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம், விமர்சனம் அந்த ட்ரோல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அஜித் சார் இப்படி பண்ணாலே ஓகே தானே உங்களுக்கு? ஏன்னா ஆமாம், ஆக்சுவலி அஜித் மாஸ் தான். எப்பயுமே சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது படம். பரவாயில்ல, படம் நல்லா இருக்கும். நல்லா பிடிச்சி. அஜித் சார் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்கு. அர்ஜுன் திரிஷாலாம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. அர்ஜுனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அவரது வில்லன் கேரக்டர் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. பிச்சு உதறிட்டாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பிச்சு உதறிட்டாங்கண்ணா. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. மியூசிக் எல்லா டயத்துலையும் கரெக்டாக போட்டு வச்சுருக்காரு. தாறுமாறு தான். ஆமாம், விமர்சனம்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கூட அப்படிதான். அதெல்லாம் பார்த்தா செட் ஆகுது. அதெல்லாம் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அஜித் தரமாக இருக்குண்ணா. படம் அஜித் படம் வேற லெவலில் இருக்கு. படம் ஓகே தான். ஓகே தான். அஜித் அவரோட கரெக்டாக அவரோட படத்தை கரெக்டாக படம் கூட பண்ணுறாங்க. நடிக்க வேணாண்ணா. அப்பப்போ ஒரு வீடியோ போட்டால் போதும். கடவுளே அஜித் கடவுளே பேச முடியல. பேச முடியல. உமால படம் அந்த மாதிரி இருக்கு. படம் வேற லெவலு. கத்த முடியல அந்த அஜித் வாழ்க. சூப்பரா இருந்தா. வேற லெவல்னா. ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்க்கறது? ஆமா, இல்லடா செகண்ட் டைம். நல்லா இருந்துச்சு படம். பிடிச்சிருந்தா? தலை எப்படி இருந்தாரு? அஜித் எப்படி இருந்தாரு படத்துல? அழகா இருந்தாரு. அஜித் படம் பார்த்துருக்கேன். பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆமாம். என்ன எதனா கேட்கணுமா? சொல்லுங்க கேளுங்க. நல்லா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரியா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. விமர்சனம்லாம் பார்த்துப்போ ட்ரோல்லாம் பார்த்துப்போ அந்த மாதிரி ட்ரோல்லாம் 1000 பண்ணுவாங்க. நாங்கள் கூட தான் பண்ணலாம். எதுக்கு சொல்லுங்கள்? என்ன சொல்லணும்? ஸ்லோவாக இருக்குன்ற ஸ்லோவாக செகண்ட் ஹாஃப்ல தான் தலை அடி ஆரம்பிக்கும். ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன்னா, ஹாலிவுட் மூவி பார்க்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குறவங்க, நாங்கள் அந்த மாதிரி பார்க்குறவங்க அதனால பார்க்குறோம். ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்துருக்கீங்க, தமிழ் படம் மாதிரி எடுத்துருக்கீங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. புரியல. ஒன்று ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்து 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடும். இல்லைன்னா 2.5 மணி நேரம் தமிழ் படம் மாதிரி எழுதி சரி ஜாலியாக கமர்ஷியல். இவங்களுக்குலாம் எப்படி தெரியுமா? குத்தாட்ட போடணும், ஆடணும், அப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் எப்படி சொல்கிறது,
ஒய்ஃபை காணோம் 2 ஹவர் தேடுறாரு. உங்கள் ஒய்ஃபை வந்து தேட மாட்டீங்களா? வீட்டில் உக்காந்துருப்பீங்களா? நான் கேட்குறேன். உங்கள் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டில் இங்கே பார்க்கணுமா? சரி, உங்கள் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டில் உக்காந்துருப்பீங்களா? சொல்லுங்கள். எல்லாரும் ஒய்ஃபும் எல்லாருக்கும் முக்கியம்தான். அவர் அந்த மாதிரி தேட ஆரம்பிச்சாரு. தேடி கண்டுபிடிச்சாரு தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு ஒன்றும் ஆகல ப்ரோ. யாரு நீங்கள் எத்தனை வருஷம் என் பொண்டாட்டி இருந்தாலும் நான் தேட தான் செய்வேன். சரிங்களா? என் பொண்டாட்டி இருந்தாலும் நான் தேட தான் செய்வேன். யார் பொண்டாட்டி இருந்தாலும் தேடுவா தான் செய்வாங்க. தேங்க்யூ. படம் சூப்பர். உட்காந்து பார்க்கலாம். போன மாதிரி இது இருக்குது. கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் லென்த் எடுத்துருக்கலாம். ஸ்டோரி வந்து கம்மியாக இருக்குது. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து என்னென்னா நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் ஸ்டோரி ஆட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் எதுவும் பார்க்கல. எதுவுமே பார்க்காம வந்தால் தான் நல்லா இருக்கும். ட்ரெயில் கூட பார்க்கல. எதுவுமே பார்க்காம வரோம். பார்க்கலாம் கண்டிப்பாக. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கண்ணே. படம் செம்ம சூப்பராக இருக்குது. தலை ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஓம் பிரகாஷ் கேமரா. அஜித்தே ஓம் பிரகாஷ் வந்து இங்கே இருக்கிறது ஹாலிவுட் போகலாண்ணே. அவர் செம்ம சூப்பராக சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருக்குது. தேவையில்லாமல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது படம். ஆமாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் சீக்வன்ஸு சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸு செம்ம சூப்பராக இருக்குது படம். தேவையில்லாமல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி படத்தை இது பண்ணுறாங்க. ஓகே, தலையை பார்த்தாலே போதும். நான் வந்து அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல. தலையை பார்த்தா போதும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, டைம் இருந்தால் வந்து பாருங்கள். நான் படம் வந்து 6ஆம் தேதி வந்துச்சு. எனக்கு காலேஜ் எக்ஸாம் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவில் வந்திருக்கேன். தலையை பார்த்துட்டு ஹாப்பி. படம் சூப்பராக இருக்குது. தேவையில்லாமல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க யாரும். படம் வேறு மாதிரி நான் எல்லோரும். ஆமாம், இப்போ ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் நான். படம் அஜித் படம் தான், அஜித் படம் தான். எதையும் பார்க்கக்கூடாது. இன்னும் அது படம் மட்டும் தான் பார்க்க வரணும். ஓகேண்ணா, பார்க்கலாம்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், தனியாக பார்க்கலாம். தனியாக பார்க்குறதுனா ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் வைபு ஓகே தானா? இல்லைண்ணா, அவரு ரொம்ப சிம்பிள் தானே. அவர் எப்பவுமே சிம்பிள் தானே. ஆனால் அவரு சிம்பிள் தான். அதான் அதாவது ஒரு கான்செப்ட் கடத்துனாங்க. அந்த அது ஃபுல்லாக ஒரே ஸ்டிச்சு. போர்லாம் அடிக்கலண்ணா. நல்லா தானே போச்சு படம். செகண்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ. நாங்கள் தலை ஃபேன் ப்ரோ. 10 ரூபா பார்ப்போம் நாங்கள். எந்த நெகட்டிவ் வந்து நாங்கள் 10 ரூபா பார்ப்போம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. 2வது வாட்டி தான் பார்க்குறேன். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா படத்துக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ தான். 4 நாள் இந்த விமர்சனம் ட்ரோல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை விட எதிர்பார்த்தது கொஞ்சம் அதிகம் தான். கொஞ்சம் குறைவே தான் நினைக்கிறேன். ஓகே தான், எனக்கு ஓகே தான். ஆமாம் ஆமாம், ஓகே தான் எனக்கு. அவரோட ஆக்டிங்லாம் வேறு மாதிரி. ஸ்டோரி பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கலாம்னு ஒரு இது. ஏன்னா ஒரு வேதாளம் அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு இது ஃபேமிலி படமாக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அனிருத் பூஜ்ஜியம் வேறு மாதிரி பண்ணிட்டார். அவரெல்லாம் படம் ஓடிச்சுன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. லவ் மூவி தான். ஃபஸ்ட் டைம் தான். ஃபஸ்ட் டைமு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாப்பு கொஞ்சம் ஸ்லோனஸ்ஸாக தான் இருந்துச்சு. இடையில என்னடா ஃபைட் பண்ணல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் திடீர்னு ஒரு ஹைப் ஆயிடுச்சு. தளபதி ஃபேன் தான் நானும். ஓகே, ஆனால் எல்லா பேரும் மொக்கையாக ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே தான், படம் ஓகே தான். ரொம்ப மொக்கலாம் இல்லை, ஓகே தான், பார்க்கலாம். ஓகே தான். ரெண்டாவது வாட்டினா ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக பார்ப்பேன். அனில் தான் நான். ஏன்னா ஓகே தான், படம் ஓகே தான். செகண்ட் ஹாஃபு தூக்கி விட்டுச்சு. ஆக்சுவலி இது சொல்ல போனால் ஒரு லவ் மூவி தான். என்ன எதுக்குனாலும் எவ்வளோ ஒரு லவ்வர்காண்டி ஒய்ஃப்காண்டி எவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்கன்றதான் விஷயம். அதான் அன்பு, எல்லாமே அன்பு தான் எல்லாமே. பிடிச்ச படம் பிடிக்கும். நாங்கள் ஹவுஸ் கீப்பிங் போனோம். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஆமாம், ஃபஸ்ட் டைம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு படம். செம்மையாக இருக்குது ப்ரோ. தலை பயங்கரமாக பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃப்லாம் தெரிக்குது. செம்மையாக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது படம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சி. லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்கு. அடி வாங்கியிருந்தார் ஃபுல்லாக. அவ்வளோ மனசு கொஞ்சம் இதாக இருக்குது ப்ரோ. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் நல்லா இருந்தது. பறந்துடலாம் இருந்தேன். ஃபஸ்ட்டு மனசு தான் ப்ரோ கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தானே இருந்துச்சு. சொன்ன அளவுக்கு மோசமாக இல்லை. இப்போ நல்லா தான் இருந்துச்சு. பார்க்க பிஜிஎம்லாம் செம்மையாக இருக்குது. படம் மஜா ப்ரோ.
அந்த கார் ஃபைட் சீன் வருது, ஐயோ தேட்டர் பிளாஸ்ட் கார் ஃபைட் சீனுக்குலாம். மற்றபடி படம் லைட்டாக ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சுது. ஆனால் படம் வேறு மாதிரி. ஃபஸ்ட் டைம் இல்லை தலை படம் எப்போவுமே பார்த்துட்டே தான் இருப்போம். இன்னைக்கு மஜா எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே மஜா. நல்லா இருக்குண்ணா படம். இல்லை தேர்ட் டைம்ண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க கொஞ்சம் போதாக இருந்துச்சு. அப்புறம் தேர்ட் டைம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு படம். அதெல்லாம் பார்க்காதீங்கண்ணா. பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அப்படி பார்த்தா மலையாக வந்தால் படம் எல்லாம் அது கொண்டா இது கொண்டாடலாம்ல. என்னண்ணா இது நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம்ண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஷோவாக இருக்கும். அப்புறம் பார்க்க பிடிச்சது உங்களுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. கடைசியில் பிரகாஷ்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு தான் ட்விஸ்ட்டு. டிசைன்லண்டாங்க அவருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் தானா. ட்ரோலில் நல்லா தானே இருந்துச்சு எல்லாம். படம் நல்லா தானே இருக்கு. கரெக்டா ஓகே பெஸ்ட்டு. வெச்ச ட்விஸ்டே பிரகாஷுக்கு தான். வேற லெவல் தரமா. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம் நல்லா இருக்கு. மாசா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபுல் மாஸ் தான். ஆமாம், இன்டர்மிஷனுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபைட் சீன் எல்லாமே வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. பார்க்கலாம். இன்டர்மிஷனுக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அஜித்தேன்ற சவுண்டு மட்டும் தான் இருந்துச்சு. அவ்வளோதான். வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் தரமாக இருந்துச்சு. இன்னும் பயங்கரமாக இருக்குது. இன்னும் இது பண்ணோம், இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பயங்கரமாக இருந்துச்சு. படம் லியோவில் வரல, இன்னும் பிடிக்கல. ஸ்லோவாக இருக்குது படம். தலை ஓகே, ஆனால் படம் அந்த லியோ அளவெல்லாம் இல்லை. தளபதி தான் எப்போவுமே. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. படம் புதுசாக எடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் லேக் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் லேக் அடிக்குது. செகண்ட் ஹாப் வந்து நல்லா விறுவிறுப்பாக நல்லா தான் போகுது. தலை ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. இல்லை படம் மாசாக இல்லை, அதுக்கு அடுத்த படம் வருது. அடுத்த படம் தான் மாசாக இருக்கும். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது.